கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 119ஆம் சங்கீதம், அதில் 101ஆம் வசனம். சங்கீதம் 119, 101. உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, இந்த ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவ வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு, தேவ வசனத்தை காத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வேத வசனங்களை காத்துக் கொள்வதற்காக தான் நம்மளோட படைப்பின் நோக்கமே. வேத வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை குறித்து என்ன என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வசனத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை நம்ம காத்துக்கொள்கின்றோம்னா நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அப்போ வசனத்தை காத்துக்கொள்வது தான் தேவனிடத்தில் நம்மளை சேரும் கொண்டு செல்லும் ஒரு வழி வாய்க்கால். இதை காத்துக்கொள்ளாட்டி நம்ம தேவனிடத்தில் முகமுகமாக நம்ம பார்க்கவே முடியாது, தேவனிடத்தில் போகவே முடியாது. சங்கீத புஸ்தகம் ஆரம்பிக்கும் முதல் சங்கீதமே இதை தான் சொல்லுகிறது. 2வது சங்கீதம் 1:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வேத வசனத்தின் மேல் பிரியமாக இருக்கணும். நான் பிரியப்படுகிறேன்னு மட்டும் சொல்லாமல் அதை தியானிக்கிற மனிதனாக காணப்பட வேண்டும். அந்த தினம் நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தேவன் உங்களிடத்தில் வேதத்தின் மூலமாக, ஒரு வசனத்தின் மூலமாக உங்களிடத்தில் பேசுவார். இதை நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஆண்டவர் நீங்கள் தினமும் வேத வாசிக்கும் போது கட்டாயமாக தேவன் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களிடத்தில் பேசுவார். அந்த வசனத்தை பிரியமாக அந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். எப்படி? இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அப்போ வேத வசனத்தில் பிரியமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வேதம் அப்படின்னு சும்மா ஒரு கதை புக்கை, ஸ்டோரி புக்கை படிச்சுட்டு போகிற மாதிரி படிக்கிறோமா? இல்லை, என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நான் என்ன செய்யணும்னு ஆண்டவர் என்னை விரும்புகிறார், நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் என்று சொல்கிறார் அப்படின்றத அப்படி தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் பேச வல்லவராக இருக்கிறார். இந்த ப்ராக்டிஸ்க்கு வரணும். இந்த ப்ராக்டிஸ் கட்டாயம் நம்ம எல்லாமே வரணும். அப்போ வேதத்தை திறக்கும் பொழுது இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன வசனம் கொடுக்க போகிறார், இன்றைய தினத்தை நான் ஓட்டுவதற்கு, இன்றைய தினத்தை நான் கடந்து வருவதற்கு வேத வசனம் எனக்கு என்ன சொல்ல போகிறது என்று அந்த எண்ணத்தோட, அந்த ஜெபத்தோட நீ வேதத்தை பிரித்து படிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒருத்தர் முகமுகமாக பேசுவார். வேதத்தை படிக்கிறது எப்படின்னா, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வரிசையாக படிக்க வேண்டும். நிறைய பேர் படிக்கிறாங்க, தியான புஸ்தகங்கள் படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதில் குறிப்பிட்ட வசனங்கள் படிச்சுக்கிறாங்க. அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஆகிடும். அது அப்படி படிக்கக்கூடாது. அது படிக்கிற தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உண்மையிலே வேதத்தை படிப்பது எப்படின்னா, முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் வரிசைக்கிரமமாக படிக்க வேண்டும். அப்போ தான் அதோட முழு அர்த்தம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். அப்போ சகல பொல்லாத வழிகளில் இது மட்டும் செஞ்சால் பரவாயில்ல, அது செஞ்சால் பரவாயில்ல, சின்ன தப்பு பெரிய தப்பு அப்படின்லாம் சொல்லப்படவில்லை. இதில் சகல பொல்லாத வழிகள், மனிதனுக்கு பிரியமான வழிகள் எல்லாமே பொல்லாத வழிகள் தான். அதில் நீங்கள் எது தப்பான வழி, எது ரைட்டான வழின்னா ரொம்ப சிந்திக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு இது பிரியமாக இருக்குன்னா அது கட்டாயமாக உலகத்தையான பிரியங்களாக இருந்துச்சுன்னா அது பொல்லாத வழி தான். தேவனுக்கு அது பிரியமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்டு நீங்கள் செய்யும்பொழுது அது தேவனுக்கு பிரியமான வழிகளாக இருக்கும். அதிகாலையில் எந்திரிக்கணும், ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஆண்டவரே, இன்றைய தினம் ரொம்ப பிரியமானபடி நான் நடக்க வேண்டும் ஆண்டவரே, இன்றைய தினம் நான் பிரியமான காரியங்களை பேச வேண்டும் ஆண்டவரே, பிரியமான இடத்துக்கு போக வேண்டும் ஆண்டவரே, தேவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா வழி இதுவே நடவுகள் என்ற சத்தம் உங்கள் காதுகளை கேட்க ஆரம்பித்துவிடும். அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம அந்த வசனத்தை காத்துக்கொள்வோம். நம்ம அந்த காத்து நடக்கும் பொழுது அது எப்படி அந்த காத்து கொண்டு நடக்க முடியுமான்னா, பொல்லாத வழிகளை நம்ம கால்களை விளக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் பாருங்க, சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். ஏன் விளக்குகிறேன்? உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. அப்போ சகல பொல்லாத வழியிலே இருந்துக்கிட்டே வசனத்தை காத்து கொள்வேன், அந்த வழியில் நடப்பேன்னா நடக்காது. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க, எப்படி படிக்கிறேன் பாருங்க. சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்கும்படிக்கு உங்களுடைய வசனத்தை நான் காத்து நடக்கிறேன். அப்போ தேவன் தான் நம்மளை அழைக்கிறார். அவர் வசனத்தை காத்து, அவர் வசனத்தின்படி சகல பொல்லாத வழிகளை விட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கும் வழியில் நடக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, சகல பொல்லாத வழிகளை விட்டு உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்திலே உம்முடைய வழிகளை கற்றுக்கொண்டு அதிலே நடக்கும்படி நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே.
உமக்கு பிரியமில்லாத சகல வழிகளையும் நாங்கள் விட்டு உங்களுடைய நீர் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. காலை தோறும் அதிகாலையிலே உம்மிடத்தில் எழுந்து உமக்கு பிரியமான வழிகளை நான் நடப்போம் என்று உமக்கு உறுதி சொல்கிறோம் அப்பா. நீர் உமக்கு பிரியமான வழிகளில் மட்டுமே என்னை நடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை உமக்கு பிரியமில்லாத பொல்லாத வழிகளில் அவர் நடக்கும் பொழுது நீர் அவர்களை மாற்றி உமக்கு பிரியமான வழிகளிலே அவர் நடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. பொல்லாத வழிகளை விட்டு விட்டு உமக்கு பிரியமான வழிகளை அவர் தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். வசனத்தின் வெளிச்சத்திலே அவர் நடக்க நீர் அவர்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவர். குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களை உமக்கு தெரிகிறோம் அப்பா. இந்த நொடி பொழுதிலே அவர்கள் விடுதலை கூறுகிறோம் அப்பா. ஏஸ்தாவே இதை கேட்டுக்கொண்டு நொடி பொழுதில் அவர் விடுதலை அடைந்து எழுப்பி நிற்க உதவி செய்வோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.